குழந்தைகள் வளர்ப்பது எப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இவங்களோட தான் பழகணும்னு சொல்லி கொடுத்த காலம் நீங்கள். இன்னைக்கும் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ பார்த்தா கைகோர்த்து போகிற அளவுக்கு எங்களுடைய சமூகம் வந்து வளர்ந்து வந்திருக்கு. நீங்கள் ஆம்பளை கிட்ட பழகாத, அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான், அவன் வந்து ஒரு திருநம்பியோ ஒரு திருநங்கையா இருக்கானா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதன்னு சொன்ன சமூகத்தில் கை கோர்த்து எங்கள் கூட சாதாரணமாக பழகி மக்களோட மக்களாக எங்கள் மக்களாக ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட கல்ச்சர் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. உங்களோட கல்ச்சர் எங்களுக்கு அதை வந்து கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஸோ ஐ திங்க் வி ஆர் தி பெஸ்ட் பேரண்ட்ஸ். உங்கள் பையனுக்கு என்ன வயசுமா அது? 7 வயசு ஆகுது சார். ஓகே, இப்போ அவங்க குழந்தைகிட்ட என்ன தனித்துவம் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஆக்சுவலாக? சார், அவன் யாரை பார்த்தாலுமே என்னோட குழந்தை வந்து அவன் வயசுக்கு அப்படியே வரைவான். இப்போ உங்களை வரைய சொன்னாலுமே விதின் ஒரு 15 மினிட்ஸ் அவன் கண்டிப்பாக வரைவான். என் குழந்தை அவன் வயசுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கிறது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக அதை தெரிவிக்கும் பொழுது இன்னும் என் குழந்தைக்கு அது என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ நான் அதை பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். இப்போ ஸ்கில்ஸை தாண்டி சினிமா பாட்டுக்கு இப்படி ஆடுங்க, இப்படி பண்ணுங்க, இப்போ ஒரு இடத்துல பண்ணுறாங்கல்ல, அது உளவியல் ரீதியாக குழந்தைகளை சரியாக தயார் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆடுறது பாடுறது எல்லாமே நம்ம சொன்னால் கூட நம்ம கண் பார்வையில் இருக்கும்பொழுது ஆபாசமான விஷயங்களாக இருந்தால் ஒரு பெற்றவங்களா வந்து யார் வேணால் நம்ம குழந்தை சார் தப்பு பண்ணுன்னு சொல்லி எந்த பெற்றவங்களும் தூண்டி விட மாட்டாங்க கண்டிப்பாக.